சுனேக்ஷா என்ற வந்து 5 வயசு பெண்ணை வந்து நம்ம கார்ப்பரேஷன் பார்க்கில் வந்து அவங்க பக்கத்தில் புகழேந்தி தனலட்சுமி குடும்பத்தினரோட ராக்கஃபெல்லர் நாய் வந்து கடித்த விவரம் தெரியும். அது அப்போலோ மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ராட்வீலர் நாய் தான் தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர். ராட்வீலர் நாய் தானே, ராட்வீலர் நாய். ஸோ இட்ஸ் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட்ங்க. நான் ரிப்பீட்டடாக பெட் ஓனர்ஸ்க்கு எங்களுக்கு தெரிந்தவரை இப்போ அந்த ஓனரோட வீடு பூட்டியிருக்கிறதுனால எங்களால் டீட்டெயில் என்கொயரி பண்ண முடியல. அவங்க ஐ திங்க் மதுரை ஷிஃப்டாக போகும்போது கதவு திறந்துருந்ததாக சொன்னாங்க. அவங்களுக்கு பெட் லைசன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு செப்பரேட்டாக அதை ஏன் அவங்க பெட் லைசன்ஸ் வாங்கலைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அங்கே தெரியுங்க, இந்த தோசு இனோ ஃபிலா பிரசிலோ அமெரிக்கன் புல்டாக் மாதிரி ஒரு 23 வகையான இதை வெறி தன்மை உள்ள நாய்களை வந்து ஒன்றிய அரசு ஒரு ஸ்டேஜில் பேன் பண்ணாங்க. பட் பல்வேறு உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களால் அந்த தடை அதற்கு இன்டரிம் ஸ்டே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்க்ளூடிங் இப்போ ரிமெம்பர் கரெக்ட்லி சென்னை, கர்நாடகா, டெல்லி போன்ற உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக இடைநீக்க தடை அதில் ப்ரொசஸ்லையோ ஏதோ. ஸோ அதுக்கு டீட்டெயிலாக நம்ம கால்நடை துறையோடு சேர்ந்து வி வில் டேக் ஸ்டெப்ஸு. பட் என்னோட ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, பர்டிகுலர்லி பெட் லவர்ஸ், அதே மாதிரி ஸ்ட்ரே கேட்டல் மினாஸ், இப்போ கூட எங்களுக்கு நுங்கம்பாக்கத்துலேருந்து ஸ்ட்ரே கேட்டல் மினாஸ் இருக்குது. பட் தற்பொழுது உள்ள சட்டங்கள், அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு, அது உச்சநீதிமன்றத்துக்கு உறுதி செய்யப்பட்ட சில பொசிஷன்ஸ் வந்து இன்க்ளூடிங் தெருவில் தெரியும் நாய்களுக்கு நம்ம ஃபீடிங் கூட தடுக்க முடியாது, இல்லைன்னா கடுங்காவல் தண்டனை உறுதி செய்யப்பட்டால். அதே மாதிரி கருத்தடை பண்ணி திருப்பி அதே இடத்துல தான் கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த விதிமுறைகள் இருக்குது, அனிமல் வெல்ஃபேர் ரூல்ஸு. ஸோ அனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸு அதை உயர்நீதிமன்றம் வரைக்கும் 2008-09 உச்சநீதிமன்றம் வரைக்கும் உறுதிப்பட்டிருக்கேன். ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸில் அதே மாதிரி இப்போ ஃபெராஷியஸ் டாக் அதை வந்து ப்ரீட் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் கண்டிஷன் இருக்கும். இது மாதிரி இல்லீகல் ப்ரீடிங், ஏன் சில அனிமல் வெல்ஃபேர் இதுவுமே அதுக்கு சப்போர்ட்டிவாக சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மீண்டும் எங்களோட பெட் ஓனர்ஸ், கம்பேனியன்ஸ் அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு கம்பேனியன் இருக்கான், பட் இன்னொருத்தருக்கு இடையூறாக இருக்கான். ப்ராக்டிக்கலாக மாநகராட்சிக்கு சவால் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி டெக்னிக்கலாக பதில் சொல்லி அது கடித்தவர்களுக்கு அது புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கடிக்கிறது வலிக்கிறது சார், நீங்கள் வந்து ஸ்ட்ரே டாக் ஃபீடிங்கை நடக்கிறதில்ல. ஸோ இது டெஃபினட்டாக திருப்பி நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று இந்த விளக்கத்தை மட்டும் இல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு பாதிப்பின்றி இப்போ குறிப்பாக நாய் ஆர்வலரோட கருத்தையும் கருத்தில் கொண்டு பட் அவர்களையும் புரிய வைத்து சம்வேர் டவுன் த லைன் நம்ம மீட்டிங் பாயிண்ட் பண்ணணும். குறிப்பாக வேக்சினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் நாய்க்கு அனைத்து வேக்சினேஷன்ஸ் இருக்கலாம். அதையும் இப்போ என்கொயரி பண்ணி நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறோம். தடை இல்லைங்க, தடை வந்து அந்த இடைக்கால தடையை இடைக்கால ஸ்டே பண்ணிட்டாங்க இல்லைங்க. இப்போ ஆமாம் 23 டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ். ஆமாம் இல்லைங்க, இப்போது ஹேஸ் ஆன் டேட் லைசன்சிங்கிறது மேண்டேட்ரிங்க. பட் இப்போது இது பேன் பண்ணி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ஆர்டர் கொடுத்து மார்ச் மாதத்துலேயே அதை கோர்ட்டில் கொண்டு போய் அதற்கு வந்து இடைக்கால தடை 3 உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு என்னோடய மெமரியில் அது டெஃபினட்டாக அந்த இதை நம்ம மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் எந்த பெட்டை வளர்க்கணுனாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஆங்கிளில் இவங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டீஸ் வழங்கப்படும். டாக்டர் கமாலுதீன் அவங்க லைசன்ஸ் வாங்கலை இல்லையா, லைசன்ஸ் இல்லை. ஸோ அதை நாங்கள் ஒவ்வொரு தரமும் விழிப்புணர்வு பண்ணுறோம். ஆன்லைனில் லைசன்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்கிறோம், தடுப்பூசி இலவசம்னு சொல்கிறோம். பட் அந்த ஒத்துழைப்புனா டெஃபினட்டாக அதில் சட்டப்படி அகெயின் அதில் வந்து நோட்டீஸ் போட்டு பெனால்ட்டி தான் இருக்குது. அதை நாங்கள் பிடித்து எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் 150 நாய் ஒரு இடத்துலேருந்து பிடித்து ஒரு எடுத்த கேஸில் கூட எங்கள் மேலே பல சோஷியல் மீடியாவில் அவதூறாக சொல்லுவாங்க நாய் ஆர்வலர்கள். அது கூட ஒரு நீங்களே பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். ஸோ இது ஒரு பொதுமக்களோட சவால்கள். டெஃபினட்டாக நீதிமன்றத்துலேயும் இதை கொண்டு சென்று இந்த மாதிரி சவால்களுக்கு ஒரு மாநகராட்சி மாதிரி சிவிக் அத்தாரிட்டிஸ் பதில் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பொழுது அதில் எப்படி முன்னாடி கொண்டு போகலான்னு பண்ணுவோம். இதை டெஃபினட்டாக இப்போ கார்த்தாலேயே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோங்க.
இல்லைம்மா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கால்நடைகளுக்கு அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரூல்ஸும் சில ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்குது. பொதுமக்களுக்கு நாங்கள் பொது அறிவுக்கு அது டக்குன்னு நம்மளால் காமன் சென்ஸில் புரியாது. ஏன் இவ்வளோ சுற்றி பேசுகிறாங்க, இதை பிடிச்சி இது பண்ண வேண்டியதானே. பிடித்தால் அதே இடத்துல நாங்கள் திருப்பி கருத்தடை பண்ணி விடலைன்னா அதற்கு தண்டனை. அதே மாதிரி இமீடியட்டாக எங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்களுக்கு இந்த சட்ட சிக்கல் அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் கொண்டு சென்று உயர்நீதிமன்ற கவனத்துக்கும் கொண்டு ஒரு தீர்வுக்கு அனுப்பணும். இல்லை, அது நார்மலிங்க வெரி ஃபிராஷியஸ் டாகை பிடிச்சி நம்ம வந்து பண்ணுவோம். நார்மலி ஸ்பீக்கிங் அது வந்து ரொம்ப டீப் சப்ஜெக்ட்டுங்க. அது நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா டெரியர்ஸ்னால் எல்லா டெரியர்ஸும் பேன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது. பிட்புல் டெரியர், அதே மாதிரி அமெரிக்கன் ஷெப்பர்ட் டெரியர், அந்த மாதிரி செலக்டிவ். அதே மாதிரி இதுக்கு சில நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் இருக்கலாம். ஸோ டெஃபினட்டாக இதை கோர்ட்டில் இது பண்ணலாம். பட் நீங்கள் சொல்கிற சஜஷன்ஸ் பூராமே அதே மாதிரி ஆர்வலர்களையும் கலந்தாலோசித்து பாதிக்கப்பட்டவர்களையும் ஒருங்கிணைத்து டெஃபினெட்லி இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கான நடவடிக்கை. தேங்க்யூ.